வணக்கம். குமுதம் செய்திகளை வழங்குவதற்காக நான் சுகன்யா மனோகரன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை கொடிசியா மைதானத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற திமுக முப்பெரும் விழா. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. இந்திய அரசியல் அமைப்பை மாற்ற துடிக்கும் பாஜகவை தடுக்கும் காவல் அரணாக திமுக கூட்டணியின் 40 எம்பிக்களும் செயல்படுவார்கள். சமூக நீதியையும் காக்கும் வகையில் எங்களின் குரல் ஒலிக்கும் என்றும் திமுக முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. பாஜக தனித்து அரசு அமைக்க முடியாத நிலையை இந்தியா கூட்டணி உருவாக்கியிருக்கிறது. பிரதமர் மோடி ஏற்படுத்திய பிம்பத்தை உடைத்தெறிந்தவர் ராகுல் காந்தி என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். திமுக முப்பெரும் விழாவில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு கௌரவம். 40 எம்பிக்களுக்கும் நினைவு பரிசுகளை வழங்கினார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். கூட்டணி கட்சிகளை எப்படி அரவணைப்பது என்பதற்கு உதாரணமாக திகழ்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் வென்றதற்கு மு.க.ஸ்டாலினின் வியூகமே காரணம் எனவும் விசிக தலைவர் திருமாவளவன் முப்பெரும் விழாவில் பேச்சு. மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டின் வெற்றி சரித்திர வெற்றி என திமுக முப்பெரும் விழாவில் செல்வ பெருந்தகை பேச்சு. இந்தியா கூட்டணியின் வெற்றியை நாடே கொண்டாடுவதாகவும் பெருமிதம். ஜூலை 10ஆம் தேதி நடைபெற இருக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவிப்பு. சென்னை ராயப்பேட்டையில் நடந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜனநாயக முறைப்படி முழு சுதந்திரமாக நடைபெறாது. பணபலம் மிக்க திமுக வன்முறைகளை கட்டவிழ்த்துவிடும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலே அதிமுகவின் அடுத்த இலக்கு. தமிழ்நாட்டில் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வருவோம் என எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அண்டா குண்டா கொடுத்து திமுக வாக்குகளை பெறும். பணபலம் மூலம் திமுக போலியான வெற்றியை பெறும் என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். தமிழ் மொழியில் விஷ்ணு வந்தார் என்ற சிறுகதை தொகுப்பிற்காக லோகேஷ் ரகுராமனுக்கு யுவ புரஸ்கார் விருது. 2024ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்வு. இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி பால புரஸ்கார் விருதுகள் அறிவிப்பு. தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாடமி பால புரஸ்கார் விருதுக்கு தன்வியின் பிறந்தநாள் என்ற புத்தகத்தை எழுதிய யூமா வாசுகி தேர்வு. சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வாகியுள்ள எழுத்தாளர் யூமா வாசுகி லோகேஷ் ரகுராமனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. பாராட்டுக்குரிய பங்களிப்புக்கான உரிய அங்கீகாரம் இது என எக்ஸ் தளத்தில் பதிவு. எந்த அடிப்படையில் பொது விநியோக திட்டத்துக்காக துவரம் பருப்பு கொள்முதல் செய்யப்படுகிறது என தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்க வேண்டும். ரேஷன் கடைகளில் குறைந்த விலையில் மசூர் பருப்பை வழங்கலாம் என்ற நிலையில் அதிக விலைக்கு கொள்முதல் ஏன் எனவும் உயர்நீதிமன்றம் கேள்வி.
ரவுடி பட்டியல் தயாரிப்பு தொடர்பான நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தாதது குறித்து பதிலளிக்க வேண்டும். தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சென்னை விமான நிலையத்திற்கு வந்த வெடிகுண்டு மிரட்டலால் பரபரப்பு. மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை. பக்ரீத் பண்டிகை உள்ளிட்ட தொடர் விடுமுறையால் குற்றால அருவிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ச்சி. கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் சுற்றித் திரியும் காட்டு யானைகளால் மக்கள் அச்சம். யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சென்னை மாதவரம் ஆட்டுச்சந்தையில் விற்பனை அமோகம். ஒரே நாளில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. புதுச்சேரியில் சிறையில் இருந்து பரோலில் வந்த கொலை குற்றவாளியான பிரபல ரவுடி கர்ணா தப்பியோட்டம். குடும்பத்துடன் தப்பியோடிய நிலையில் ரவுடியை பிடிக்க திருப்பதிக்கு விரைந்த போலீசார். சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக போக்சோ தொடரப்பட்ட வழக்கு வருகிற 17ஆம் தேதி சிஐடி விசாரணைக்கு ஆஜராகவிருப்பதாக கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா தகவல். கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள கன்னட நடிகர் தர்ஷனுக்கு மேலும் 5 நாட்கள் போலீஸ் காவல். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 15 பேரில் 11 பேருக்கு மட்டுமே போலீஸ் காவல் வழங்கி பெங்களூரு குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவு. உத்தரகண்டில் சுற்றுலா வாகனம் ஆற்றில் கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 10ஆக உயர்வு. விபத்தில் படுகாயம் அடைந்த 6 பேர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. பிரதமர் நரேந்திர மோடியுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியோ மெலோனி. இத்தாலியில் நடைபெற்ற G7 மாநாட்டின் போது எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பகிர்ந்து நிகழ்ச்சி. எட்டாவது TNPL கிரிக்கெட் போட்டித் தொடர் ஜூலை 5 முதல் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு.